உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வரப்போகிறது. என்ன நேரம் என்றால் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உங்களுக்கு தான் பொருந்தும். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்துங்கிற இடத்துல வந்துட்டார். வந்தது சும்மா எல்லாம் கிடையாது. மிஸ்டர் சனி சும்மா எல்லாம் கிடையாது. 7 கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன், 8 கூடிய நீச்சம் பெற்ற புதன் எல்லாருமே சேர்ந்து 5ஆம் வீட்டில் வந்திருக்கிறார். ராகு வந்திருக்கிறார். எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. 10 கூடிய சூரியன் உச்சம் பெற்ற 6ஆம் வீட்டில் வருகிறான். உங்க கடனெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்குனே வரார். ராகு பகவான், சூரிய பகவான் உச்சம் பெற்று. ராகு 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துக்கு கேது வருகிறார். இதுதான் உங்க ஜெனரல் செட்டப். இந்த வருடத்தினுடைய செட்டப் பத்தி யோசிக்கும் போது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, குருஜி எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சனி பெயர்ச்சினா ஒன்று சொல்றீங்க, குரு பெயர்ச்சினா ஒன்று சொல்றீங்க, ராகு கேது பெயர்ச்சினா ஒன்று சொல்றீங்க. வருடாந்திர பலன், மாதாந்திர பலன் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்றேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த மாதம் மட்டும் பொருந்தும். வருடாந்திர பலன்கள் என்பது அந்த வருடத்திற்கே பொருந்தும். வருடாந்திர பலன்களை நாம் பார்க்கும்போது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் நம்ம அனுசரிக்க வேண்டியிருக்கிறது. மாதாந்திர பயிற்சிகள் பார்க்கும் பொழுது அந்த மாதத்திற்குரியதை சொன்னால் போதும். மாதாந்திர பயிற்சி வரப்போகுது. இப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறம் மே மாத பலன் நான் சொல்றேன்.